இப்போ நம்ம பார்க்க போகிறது தொலைச்சிமுட்டி ஏரி தான். தொலைச்சிமுட்டி ஏரி வந்து பாருங்க ஓடி வலிஞ்சு போகுது. இவ்வளோ சூப்பராக ஓடி வலிஞ்சு போகுது பாருங்க. முன்ன வந்து நம்ம பார்த்த ஏரி வந்து மானத்தாள் ஏரி. இப்போ நம்ம பார்க்குறது தொலைச்சிமுட்டி ஏரி தாங்க. ஒரு சின்ன பையன் வந்து பாருங்கள் மீன் பிடிச்சிருக்கிறாரு. வாங்க அவர் போய் பார்க்கலாம். இது எத்தனாவது முறை அந்த ஏரி நம்பியிருக்குது? தம்பி இந்த ஏரி எத்தனை முறையாக நம்பியிருக்குது? 3 டைமா? இது என்ன வித்தியாசமான வில்லா இருக்குது? மீன் அடிக்கிற வில்லு பாருங்கள். ஒரு ஜாலியாக மீன் அடிக்கிற வில்லு வச்சுக்கிட்டு இன்னொரு லோக்கல் பசங்க எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க. இங்கேயும் வந்து நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சூப்பராக இந்த ஏரி வந்து கோடி வலிஞ்சு போகிறது அழகாக அந்த இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க எங்கெங்கே தண்ணி போகுது. இது அப்படியே அடுத்த ஏரிக்கு போகுது. அடுத்த ஏரி வந்து பெரியேரிப்பட்டி ஏரி பாருங்கள். ஒரு சூப்பரான வியூவாக இருக்குது. ஏரியோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம் பாருங்கள். தண்ணி எவ்வளோ அழகாக ஊற்றிட்டுக்குது. அந்த காட்சி தான் இப்போ நம்ம படம் பிடிக்கிறோம். இதுதான் ஏரியோட முழு வீடியோ அளவு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து பார்த்து இதில் குளிச்சுட்டு ரசிச்சுட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தண்ணி எல்லாமே அடுத்த ஏரிக்கு போகுது. இது இங்கேருந்து வர தண்ணி பாருங்கள். இந்த தரைப்பாலத்தை முழுகடிச்சிட்டு போகுது. இதில் வந்து வண்டி வாகனம் போகிறது சிரமம்தான். அதனால் பார்த்து தான் போகணும், நடந்து தான் போகணும். நடந்து போகிறதே கொஞ்சம் ஆபத்து பாருங்கள். இது பாலம். இந்த தரைப்பாலத்தை அப்படியே ஒட்டியே போகுது பாருங்கள். தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஆர்ப்பரித்து ஓடி வெளிஞ்சு போயிட்டுருக்குது. அணையிலேருந்து கொட்டுற மாரி எவ்வளோ சூப்பராக கொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இதாங்க நம்ம விவசாயத்துக்கு சிறந்தது. இந்த மாதிரி ஏரிகள்லாம் நிரம்பினா விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தா விவசாயிகள் செழிப்பார்கள். விவசாயம் செழித்தால் இந்தியாவே செழிக்கும்.